நான் தமீம் அன்சாரி. நாம் இப்போ பார்க்க போகிற தலைப்பு HTML5 attributes and comments. HTML5ல் attributesனால் என்ன, அவைகள் எவ்வாறு பயன்படுது மற்றும் HTML5ல் கமெண்ட்ஸ் எப்படி ஆட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். attributesனால் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். Attributes provide additional information about elements. அதாவது HTML elements பற்றின அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனை தரது தான் attributes அப்படின்னு சொல்கிறாங்க. Attributes are always specified in the start tag. Yes, for example, இப்போ வந்து நம்ம paragraph element வந்து இங்கே இருக்குது. இந்த paragraph elementல நமக்கு வந்து title அப்படின்னு சொல்லிட்டு ஒரு attribute வந்து நம்ம வந்து ஆட் பண்ணியிருக்கிறோம். இந்த attribute வந்து நம்ம எங்கே ஆட் பண்ணியிருக்கிறோன்னா இந்த paragraph elementோட ஸ்டார்டிங் டேக்கில் தான் ஆட் பண்ணியிருக்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்து இந்த எலமெண்ட்டோட கண்டென்ட் இருக்குது, அதுக்கு அடுத்து இந்த எலமெண்ட்டோடைய எண்டு டேக் இருக்குது. ஓகேங்களா? ஆனால் நம்ம இந்த எண்டு டேக்கில் வந்து attributes ஆட் பண்ணலை. பொதுவாக எந்த ஒரு HTML எலமெண்ட்டோட எண்டு டேக்லேயும் நம்ம எந்த விதமான அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனையும் ஆட் பண்ண மாட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம இந்த மாதிரி attributes ஆட் பண்ணனாலும் நம்ம அந்த எலமெண்ட்டோடைய ஸ்டார்ட் டேக்கில் தான் ஆட் பண்ணுவோம். ஓகே, நெக்ஸ்ட், attributes usually come in key value pair. Example, name equal to value. நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் எக்ஸாம்பிளே பார்த்த மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா நேம் அப்படிங்கிறது இந்த டைட்டில் அப்படிங்கிற attribute, வேல்யூ அப்படிங்கிறது இங்கே நம்ம கொடுத்துருக்க டெஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறது. அப்போ நம்ம டைட்டில் என்ற அட்ரிபியூட்டை வந்து பேராகிராஃப் எலமெண்ட்டுக்கு வந்து ஆட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது அர்த்தம். அண்ட் ஃபைனலி, all HTML elements have attributes. Yes, HTML root tag-ஆன இந்த HTML டேக்குக்குமே நம்மளால் attributes-ஐ ஆட் பண்ண முடியும். நம்ம வந்து லாங்குவேஜ் அப்படிங்கிற ஒரு attribute-ஐ நம்ம வந்து ஆட் பண்ண முடியும். நான் இப்போது index.html பேஜில் இருக்கேன். இங்கே நான் ஆல்ரெடி வந்து ஒரு பேராகிராஃப் எலமெண்ட்டை வந்து ஆட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது இந்த index.html-ஐ நம்ம ப்ரௌசர்லேயும் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நமக்கு இந்த வெப்பேஜ் வந்து நமக்கு இப்படி தான் இருக்குது. நமக்கு இங்கே நம்ம வந்து ஒரே ஒரு பேராகிராஃப் எலமெண்ட்டை தான் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த பேராகிராஃப் எலமெண்ட்டில் வந்து நம்ம attributes வந்து ஆட் பண்ணலாம். நம்ம எக்ஸாம்பிளில் பார்த்த மாதிரியே நம்ம ஃபஸ்ட்டு இங்கே டைட்டில் அப்படிங்கிற ஒரு attribute-ஐ வந்து ஆட் பண்ணலாம். ஓகேவா? டைட்டில் ஈக்குவல் டு இதுக்கு ஒரு வேல்யூவும் கொடுக்கணும். இந்த டைட்டில் அப்படிங்கிறது தான் attribute-ஓட நேம். ஓகேங்களா? attribute-ங்கிறது இந்த எலமெண்ட்டோடைய குணாதிசயங்களை சொல்கிறது. இந்த பேராகிராஃப் எலமெண்ட்டுக்கு நம்ம டைட்டில் அப்படின்னு சொல்லி அப்படிங்கிற ஒரு attribute வந்து ஆட் பண்ணிக்கிறோம். இந்த ஹெட் டேக்கில் பார்த்தீங்கன்னா நமக்கு டைட்டில்ன்ற ஆல்ரெடி ஒரு எலமெண்ட்டே இருக்கும். அதாவது இது ஒரு டேக், இது வந்து attribute கிடையாது, டைட்டில் அப்படிங்கிற ஒரு டேக் நம்ம வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம். இந்த டைட்டில் அப்படிங்கிறது வந்து attribute, இது நம்ம எந்த ஒரு எலமெண்ட்டுக்கு வேணால் நம்மளால் ஆட் பண்ண முடியும். ஓகேங்களா? டைட்டில் அப்படின்னு சொல்லி ஒரு attribute ஆட் பண்ணியிருக்கிறோம். இந்த ஈக்குவல் டுல இதுக்கான இந்த attribute-க்கான வேல்யூவை கொடுக்குறோம். இதுக்கு வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? டைட்டில் ஈக்குவல் டு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்டு இதை Ctrl S பண்ணி சேவ் பண்ணிட்டேன். சேவ் பண்ணிவிட்டு இங்கே நான் ரெஃப்ரெஷ் பண்ணதுக்கப்புறம் எனக்கு இங்கே எந்த ஒரு சேஞ்சஸுமே இங்கே நடக்கலை. ஆஸ் யூஷுவல் எனக்கு முன்னாடி நம்ம எப்படி நம்ம பேராகிராஃப் எலமெண்ட் ஆட் பண்ணியிருந்த போது இருந்துச்சோ கண்டென்ட் அதே மாதிரி தான் இருக்குது. சரி, அப்போ இந்த டைட்டில் அப்படிங்கிற இந்த attribute வந்து என்ன விஷயத்தை இந்த எலமெண்ட்டில் ஆட் பண்ணிச்சு அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ நான் ஒரு 2 செகண்ட்ஸுக்கு இந்த டெக்ஸ்ட் மேலே ஹோவர் பண்ணேன்னா எனக்கு வந்து ஒரு டூல் டிப் வந்து எனேபிள் ஆகும். அதில் வந்து டெஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஷோ ஆகிறத உங்களால் பார்க்க முடியும். ஓகேங்களா? இந்த டைட்டில் அப்படிங்கிற அந்த attribute-உடைய பர்பஸ் வந்து அதை சேர்க்கறதுக்கான நோக்கம் வந்து இதுதான். நம்ம அந்த டைட்டில் அப்படிங்கிற attribute-ஐ சேர்த்தோம்னா நமக்கு இந்த மாதிரி டூல் டிப் வந்து எனேபிள் ஆகும். இந்த கண்டென்ட்டை பற்றின அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனை நம்மளால் ஒரு யூசருக்கு, ஒரு எண்ட் யூசருக்கு காட்ட முடியும். இது என்ன டைப் ஆஃப் கண்டென்ட் அப்படின்னு சொல்லிட்டு. டிஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறத நான் டெக்ஸ்ட்டுன்னு மாற்றிட்டு சேவ் பண்ணுறேன். சேவ் பண்ணிவிட்டு அகெயின் நம்ம ப்ரௌசருக்கு போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணோன்னா நமக்கு இப்போது ஹோவர் பண்ணும்போது
இந்த டெக்ஸ்ட் அப்படிங்கிற டைட்டில் ஆட்ரிபியூட் வந்து ஆட் ஆகிருக்கும். ஓகேங்களா? அப்போ டைட்டில் அப்படிங்கிற ஆட்ரிபியூட்டோடைய பர்பஸ் என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ நெக்ஸ்ட் வந்து இன்னொரு ஆட்ரிபியூட் வந்து ஆட் பண்ணலாம். dir டைரெக்ஷன் அப்படிங்கிற ஒரு அட்ரிபியூட் ஆட் பண்ணுறேன். இதோடைய டிஃபால்ட்டு வேல்யூ வந்து லெஃப்ட் டு ரைட். ஓகேங்களா? இதை வந்து நான் வந்து ரைட் டு லெஃப்ட் அப்படின்னு மாற்றுறேன். RTL ரைட் டு லெஃப்ட்னு மாற்றிட்டு சேவ் பண்ணுறேன். சேவ் பண்ணிவிட்டு இப்போ நான் போய் ப்ரௌசரை இப்போ வந்து உங்கள் கண்டென்ட் வந்து லெஃப்ட்டிலேருந்து ஸ்டார்ட் ஆகிருக்கும். ஓகேங்களா? உங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து ரைட் சைடுக்கு வந்து கண்டென்ட் வந்து பிரிண்ட் ஆகிருக்கும். இப்போ நான் வந்து ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ரெஃப்ரெஷ் பண்ணோன்னா எனக்கு என்ன ஆகுதுன்னா கண்டென்ட் வந்து ரைட் டு ரைட்லேருந்து அலைன்மெண்ட் ஆக ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஓகேங்களா? லைக் இது எப்போ உங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, நீங்கள் ஒரு அரபிக் வெப்சைட் வந்து க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த அட்ரிபியூட் வந்து யூஸ் ஆகும். ஏன்னா அரபிக் வந்து ரைட் டு லெஃப்டில் இருந்து தான் அரபிக் எழுதுவோம். ஸோ அந்த மாதிரியான டைமில் உங்களுக்கு இந்த அட்ரிபியூட் வந்து யூஸ் ஆகும். பை டிஃபால்ட்டாக இது வந்து இந்த டிஐஆர் நீங்கள் கொடுக்காம இருந்தீங்கன்னா, இந்த டைரெக்ஷன் அட்ரிபியூட் கொடுக்காம இருந்தீங்கன்னா உங்களுடைய டெக்ஸ்ட்டு ஆட்டோமேட்டிக்காக லெஃப்ட் டு ரைட் ஆஸ் யூஷுவல் நீங்கள் இங்கிலீஷ் ஆர் தமிழ் லாங்குவேஜ் எழுதுகிற மாதிரி லெஃப்ட் டு ரைட்டில் இருந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகே, இந்த டிஐஆர் டைரெக்ஷன் அட்ரிபியூட்டோடைய பர்பஸ் இது தான், ரைட் டு லெஃப்ட். இதை நீங்கள் வந்து லெஃப்ட் டு ரைட் எல்டிஆராகவும் நீங்கள் இது பண்ணலாம். பை டிஃபால்ட்டோட வேல்யூ இது தான். நீங்கள் டைரெக்ஷன் அட்ரிபியூட்டில் கொடுத்தாலும் உங்களுக்கு சேமாக வழக்கம் போல் எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரி தான் காட்டும். ஓகேங்களா? டிஏஆர் அதே மாதிரி இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரே எலமெண்ட்டில் 2 அட்ரிபியூட் வந்து ஆட் பண்ணியிருக்கிறது பார்க்க முடியும். இந்த மாதிரி உங்களால் ஒரு எலமெண்ட்டில் மல்டிபிள் அட்ரிபியூட்ஸ் வந்து ஆட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஒன்று தான் ஆட் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. இப்போ நான் நெக்ஸ்ட் வந்து கண்டென்ட் எடிட்டபிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்ரிபியூட் வந்து ஆட் பண்ணுறேன். ஓகேவா? இது வந்து ஒரு பூலியன் அட்ரிபியூட். இதுக்கு வேல்யூ வந்து ட்ரூ அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஓகே, கொடுத்துட்டு நான் ரெஃப்ரெஷ் பண்ணிட்ட பிறகு இப்போ எனக்கு என்ன ஆகும்னா வெப்பேஜ்லேயே இந்த பேராகிராஃபை வந்து என்னால் வந்து எடிட் பண்ணிக்க முடியும். பார்த்திங்கன்னா நான் இங்கேயே வந்து எப்படி நம்ம கோட் எடிட்டரில் பண்ணுற மாதிரி இங்கேயே நான் வந்து ஒரு டெக்ஸ்ட்டை வந்து இங்கே ஆட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இதுதான் வந்து கண்டென்ட் எடிட்டபிள் அப்படிங்கிற ஒரு ஆட்ரிபியூட்டோடைய பர்பஸ். இது வந்து ஒரு பூலியன் அட்ரிபியூட்டு. பூலியன் மீன்ஸ் எதர் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். இந்த 2 வேல்யூவில் ஏதாவது ஒன்று தான் கொடுக்க முடியும். நம்ம இப்போ இந்த டைட்டில் அப்படிங்கிறதுக்கு என்ன வேல்யூ வேணால் கொடுக்க முடியும். டிஐஆர் அப்படிங்கிறதுக்கு நமக்கு 2 வேல்யூ கொடுக்க முடியும், எல்டிஆர் ஆர் ஆர்டிஆர். அந்த மாதிரி கண்டென்ட் எடிட்டபிள் வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ் இது 2த்தில் ஏதாவது ஒன்று தான் சப்போர்ட் பண்ணும். இப்போ நம்ம இதை வந்து கண்டென்ட் எடிட்டபிள் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிட்டோம் அப்படின்னா வழக்கம் போல் இது வந்து நான் எடிட்டபிள் டெக்ஸ்ட்டாக மாறிடும். பை டிஃபால்ட்டாக எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரி நான் எடிட்டபிள் கண்டென்ட்டாக மாறிடும். இங்கே நம்மளால் எடிட் பண்ண முடியாது. இது அகெயின் நம்ம ட்ரூன்னு கொடுத்து சேவ் பண்ணோன்னா இது வந்து எடிட்டபிளாக மாறிடும். பார்த்திங்கன்னா இது எப்படி எடிட்டபிள் ஆகிடுச்சிங்களா? இப்போ நான் இந்த டெக்ஸ்ட் நான் இப்போ ஆட் பண்ணிட்டேன். அப்போ இது அப்படியே என்னோடய கோடிங்கில் ஆட் ஆகுமா இல்லை இந்த வெப்பேஜில் ஆட் ஆகிடுமா அப்படின்னா இல்லை. இது ஜஸ்ட்டு வந்து இங்கே மட்டும்தான் ஆட் ஆகிருக்கும். நம்ம ஒன்ஸ் ரிஃப்ரெஷ் பண்ணதுக்கப்புறம் அந்த நம்ம ஆட் பண்ண டெக்ஸ்ட் வந்து போயிடும். அகெயின் நம்ம எது வரைக்கும் நம்ம கோடிங்கில் கொடுத்துருக்கோமோ அது வரைக்கும் தான் இங்கே ஆட் ஆகும். ஓகேங்களா? இது ஜஸ்ட்டு இந்த ஒரு வெப்பேஜில் இந்த ஒரு ப்ரௌசரில் இந்த ஒரு வெப்பேஜில் மட்டும்தான் அஃபெக்ட் ஆகும். நீங்கள் ஒன்ஸ் ரிஃப்ரெஷ் பண்ண உடனே இந்த கோடிங் வந்து உங்களுடைய ஃபைலில் இருந்து மட்டும்தான், இந்த கண்டென்ட் வந்து நீங்கள் உங்கள் ஃபைலில் என்ன கொடுத்துருக்கீங்களோ அது மட்டும்தான் ஆட் ஆகும். ஓகேங்களா? ஓகே, ஃபைன். நெக்ஸ்ட்டு வந்து ஹிடன் அப்படிங்கிற ஒரு அட்ரிபியூட்டை வந்து நம்ம ஆட் பண்ணுறோம். ஓகேங்களா? இதுவுமே அகெயின் ஒரு பூலியன் அட்ரிபியூட் தான். ஹிடன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா இதுக்கு வந்து இங்கே நம்ம ஆட் பண்ணாமல் இன்னொரு பேராகிராஃபில் ஆட் பண்ணான்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் நல்லா தெரியும். பேராகிராஃப் டெக்ஸ்ட் அப்படிங்கிற ஒரு பேராகிராஃபு நம்ம ஃபஸ்ட்டு ஆட் பண்ணியிருக்கோம். ரெஃப்ரெஷ் பண்ணோன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேராகிராஃப் ஆட் ஆகிருக்கு. மேலே நம்ம ஏற்கனவே ஆட் பண்ணியிருக்க பேராகிராஃப் இருக்குது. இப்போ இங்கே நான் ஹிடன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்ரிபியூட் வந்து ஆட் பண்ணுறேன். இதை சேவ் பண்ணுறேன். சேவ் பண்ணிவிட்டு நான் ரெஃப்ரெஷ் பண்ண உடனே அந்த ஹிடன் அட்ரிபியூட் ஆட் பண்ண அந்த பேராகிராஃப் வந்து எனக்கு ஹிடன் ஆகிடுச்சு. தட் மீன்ஸ் அது மறைஞ்சிடுச்சு. ஓகேங்களா? இந்த மாதிரி உங்களுக்கு எலிமெண்ட்ஸை வந்து மறைய வைக்கணும்
அந்த எலிமெண்ட்டை வந்து ஃப்ரண்ட் எண்டில் ஷோ பண்ண தேவையில்ல அப்படின்னா நீங்கள் வந்து ஹிடன் அப்படிங்கிற அட்ரிபியூட் யூஸ் பண்ணலாம். அப்படின்னா உங்களுக்கு அந்த எலிமெண்ட் வந்து ஷோ ஆகாது. ஓகேங்களா? நம்ம இதுவரைக்கும் பார்த்தது எல்லாமே குளோபல் அட்ரிபியூட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த அட்ரிபியூட்ஸை நீங்கள் எந்த டைப் ஆஃப் எலமெண்ட்ஸில் வேணால் ஆட் பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ இங்கே ஒரு டிவ் எலமெண்ட் ஒன்று ஆட் பண்ணுறேன். இதில் வந்து இந்த டிவ் எலமெண்ட் அப்படின்ற ஒரு டெக்ஸ்ட் ஆட் பண்ணி இங்கே ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். இப்போ இந்த டிவ் எலமெண்ட் அப்படிங்கிற ஒரு எலமெண்ட் ஆட் ஆகிடுச்சு. இப்போ நான் இதில் ஹோவர் பண்ணுறேன். ஹோவர் பண்ணாலும், அதாவது ஹோவர் மீன்ஸ் நீங்கள் உங்களுடைய மவுஸ் கர்சரை வந்து இது மேலே வைக்கிறது. இப்போ இந்த டெக்ஸ்ட் இந்த பேராகிராஃப் மேலே நான் 2 செகண்ட் வைக்கும்போது எனக்கு டெக்ஸ்ட் அப்படிங்கிற அந்த டூல் டிப் வருது. பிகாஸ் நம்ம டைட்டிலுங்கிற அட்ரிபியூட் ஆட் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து நான் ஹோவர் பண்ணும்போது எனக்கு எந்த விதமான அட்ரிபியூட்டுமே எந்த விதமான டூல் டிப்புமே வரல. பிகாஸ் நம்ம எந்த விதமான அட்ரிபியூட்டுமே ஆட் பண்ணலை. ஆனால் இப்போ நான் இதை அப்படியே என்டையராக காப்பி பண்ணி இங்கே இந்த டிவ் எலமெண்ட்டில் பேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை வந்து டிவ் எலமெண்ட்டுன்னு மாற்றிடலாம். இந்த டூல் டிப்பை டிவ் எலமெண்ட். ஓகே, டிவ் எலமெண்ட்டுன்னு மாற்றிட்டு இங்கே ரெஃப்ரெஷ் பண்ணிடலாம். ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு இப்போ நான் ஹோவர் பண்ணேன்னா எனக்கு வந்து டிவ் எலமெண்ட் அப்படிங்கிற டூல் டிப் வந்து ஷோ ஆகுது. ஓகேங்களா? அப்போ தட் மீன்ஸ் இந்த அட்ரிபியூட்ஸ் எல்லாமே குளோபல் அட்ரிபியூட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அட்ரிபியூட்டை வந்து நம்ம எந்த HTML எலமெண்ட்டில் வேணால் ஆட் பண்ணிக்க முடியும். இது இல்லாமல் சம் ஸ்பெசிஃபிக் எலமெண்ட்டுக்கு மட்டுமே சப்போர்ட் ஆகிற அட்ரிபியூட்ஸ்லாம் இருக்குது. லைக்கு இமேஜ் டேகுக்கு, நெக்ஸ்ட்டு HTML ஹைப்பர் லிங்க் டேகான ஆங்கர் டேகுக்கு, இந்த மாதிரியான டேகுக்கு மட்டுமே சப்போர்ட் ஆகிறான HTML எலமெண்ட்ஸ்லாம் இருக்குது. இதை பற்றிலாம் நம்ம வரக்கூடிய வீடியோக்களை நம்ம தெளிவாக பார்க்கலாம். இது இல்லாமல் இன்னொரு அட்ரிபியூட் ஒன்று இருக்குது. அது என்னென்னா லேங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த இது எங்கே நம்ம யூஸ் பண்ணுவோன்னா இந்த ஸ்பெசிஃபிக் HTML டாக்குமெண்ட்டோடைய லாங்குவேஜ் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரௌசருக்கு வந்து தெரிவிக்கணும் அப்படின்னு நினச்சோன்னா நம்ம அந்த லேங் அட்ரிபியூட் வந்து யூஸ் பண்ணலாம். இப்போ நான் ரிஃப்ரெஷ் பண்ணும்போது நீங்கள் ஒரு விஷயத்தை கவனிக்கலாம். கூகுள் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த க்ரோம் ப்ரௌசரில் இந்த ஒரு ஆப்ஷனை வந்து எனேபிள் பண்ணுது. அதாவது இந்த லாங்குவேஜ் வந்து பை டிஃபால்ட்டாக இது வந்து லத்தீன் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லிட்டு டிடெக்ட் பண்ணிக்குது. ஓகேங்களா? கூகுள் டிடெக்ட் பண்ணிவிட்டு இதை வந்து நான் ட்ரான்ஸ்லேட் பண்ணட்டுமா, இங்கிலீஷுக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணட்டுமா அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை கொடுக்குது. நான் இதை கிளிக் பண்ண உடனே உங்களால் பார்க்க முடியும். இது வந்து இங்கிலீஷுக்கு ட்ரான்ஸ்லேட் ஆகிடுது. ஓகேங்களா? இங்கிலீஷ் லாங்குவேஜுக்கு ட்ரான்ஸ்லேட் ஆகிடுது. ஒன்ஸ் நான் ரிஃப்ரெஷ் பண்ண உடனே இந்த கண்டென்ட் வந்து அகெயின் அந்த லோரம் இப்சம் கண்டென்ட்டாக மாறிடுது. ஓகேங்களா? இது கூகுள் வந்து இப்போது ஆட்டோ டிடெக்ட் பண்ணி இது அந்த லத்தீன் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுது. இது இல்லாமல் நான் இப்போ என்ன செய்ய போகிறேன்னா இந்த HTML அப்படின்ற இந்த ரூட் எலமெண்ட்டில் நான் லேங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்ரிபியூட் ஆட் பண்ண போகிறேன். ஆட் பண்ணிவிட்டு இதோடைய வேல்யூவாக நான் இங்கிலீஷ் EN அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஓகேங்களா? கொடுத்துட்டு சேவ் பண்ணிவிட்டு இப்போ நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். இந்த ஐக்கானை நீங்கள் பார்க்க முடியும். இதுதான் கூகுள் ட்ரான்ஸ்லேட் ஐக்கான். நான் ரெஃப்ரெஷ் பண்ணும்போது இது இருக்காது. இப்போ நான் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த ஆப்ஷன் வர்றதில்லை. ட்ரான்ஸ்லேட் ஆப்ஷன் வர்றதில்லை. பிகாஸ் நான் என்ன செஞ்சிட்டேன்னா இந்த HTML டாக்குமெண்ட்டோட லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷ்னு செட் பண்ணிட்டேன். ஸோ இந்த கண்டென்ட் எப்படி இருந்தாலும் இனி இந்த ப்ரௌசர் வந்து அதை நோட் பண்ணாது. இந்த HTML டாக்குமெண்ட்டோட லாங்குவேஜ் என்ன அப்படிங்கிறத மட்டும் தான் நோட் பண்ணும். நான் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லி நான் மென்ஷன் பண்ணிட்டனால இது என்ன செஞ்சுக்கும், இந்த கண்டென்ட்டையும் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லிட்டு தான் கன்சிடர் பண்ணிக்கும். ஆட்டோமேட்டிக்காக இது ஒரு இங்கிலீஷ் டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அது கன்சிடர் பண்ணிவிட்டு நமக்கு இங்கே எந்த விதமான சஜஷனுமே தரலை. ஓகேங்களா? இந்த மாதிரி இந்த HTML டாக்குமெண்ட் வந்து என்ன டைப் ஆஃப் லாங்குவேஜ், என்ன லாங்குவேஜில் எழுதப்பட்டிருக்கு அப்படிங்கிறத ப்ரௌசருக்கு நீங்கள் தெரிவிக்கிறதுக்கு இந்த லேங் அப்படிங்கிற அட்ரிபியூட்டை வந்து நம்மளால் யூஸ் பண்ண முடியும். ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபைனலாக HTML டாக்குமெண்ட்டில் ஒரு கமெண்ட் எப்படி ஆட் பண்ணுறது, சரிங்களா? கமெண்ட்ஸ் எப்படி ஆட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாம். ஓகே, இப்போ நம்ம இந்த HTML பேராகிராஃப் எலிமெண்ட்டில் மல்டிபிள் அட்ரிபியூட்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறோம். இதை பற்றின நோட்ஸ் வந்து நமக்கு தெரியணும். அதாவது கமெண்ட்ஸ் அப்படின்னா என்னென்னா இது வந்து எண்ட் யூசருக்கோ அல்லது இந்த வெப்பேஜில் வந்து உங்களுக்கு ஷோ ஆக போகிறதில்ல. இப்போ நம்ம இங்கே HTML எலிமெண்ட் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். அதோடைய கண்டென்ட் வந்து இங்கே ஷோ ஆகுது இல்லையா? இந்த மாதிரி இல்லாமல் இந்த நம்ம ஆட் பண்ண போகிற கமெண்ட்ஸ் வந்து ஒன்லி ஃபார் நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ்க்காக, இல்லை நம்ம இந்த டாக்குமெண்ட் பற்றின ஏதாவது இன்ஃபர்மேஷனை
நம்ம நோட் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிற பர்பஸ்க்காக மட்டும்தான் நம்ம HTML கமெண்ட்ஸ் ஆட் பண்ணுவோம். அதனுடைய சின்டெக்ஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? HTML எலிமெண்ட்டில் கமெண்ட்ஸ் ஆட் பண்ணும்போது இந்த மாதிரி சின்டெக்ஸ் தான் இருக்கும். VS கோடில் பை டிஃபால்ட் இது வந்து க்ரீன் கலரில் மாறிடும். பிகாஸ் இது ஒரு கமெண்ட் அப்படிங்கிற மென்ஷன் பண்ணுறதுக்காக. இது வந்து ப்ரௌசரில் வந்து ஷோ ஆகாது, நீங்கள் என்ன டெக்ஸ்ட் இங்கே ஆட் பண்ணாலும். இப்போ வந்து இதுக்கு மேலே வந்து என்ன சொல்கிறேன்னா, திஸ் இஸ் அ paragraph element with attributes அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெக்ஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன், ரைட்டுங்களா? இப்போ நான் அதை சேவ் பண்ணிவிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணேன்னா எனக்கு எந்த ஒரு சேஞ்சஸுமே நடக்காது. பிகாஸ் நான் இது என்னன்னு சொல்லிட்டேன்னா, இது கமெண்ட் இது வந்து HTML கமெண்ட் சின்டெக்ஸ்குள்ளே எழுதிட்டேன். இப்போ இது இல்லாமல் இந்த டெக்ஸ்ட்டை நான் அப்படியே காப்பி பண்ணி பாடி டேக்கில் அப்படியே டைரெக்டாக நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? இந்த கமெண்ட் சின்டெக்ஸ் இல்லாமல் நான் அப்படியே மேலே கொடுத்துட்டு ரெஃப்ரெஷ் பண்ணேன்னா எனக்கு அந்த டெக்ஸ்ட் என்ன ஆயிடுது, அப்படியே இங்கே ஷோ ஆகுது. ஓகேங்களா? அப்போ இதுதான் நார்மல் டெக்ஸ்ட்டுக்கும் நார்மல் HTML எலிமெண்ட்ஸுக்கும் HTML கமெண்ட்ஸுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். இந்த கமெண்ட்ஸ் வந்து உங்களுடைய ப்ரௌசரில் உங்களுடைய வெப்பேஜில் ஷோ ஆக போகிறது கிடையாது. பட் நீங்கள் ஏதாவது ஒரு இந்த HTML எலிமெண்ட் பற்றின கமெண்ட் இல்லை இந்த டாக்குமெண்ட் பற்றின கமெண்ட்ஸ் இது என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பற்றின ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக நீங்கள் வந்து இதை வந்து ஆட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? இப்போ இந்த ஹிடன் எலிமெண்ட் எதுக்காக யூஸ் பண்ணுறதுக்குன்னா, டு ஹைட் HTML அட்ரிபியூட்ஸ், டு ஹைட் HTML எலிமெண்ட்ஸ் அப்படிங்கிறத மாதிரி நம்ம நோட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஃப்யூச்சரில் வந்து இந்த டாக்குமெண்ட்டை ஓப்பன் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது உங்களால் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஓகே, இந்த பர்பஸ்க்காக தான் நம்ம ஹிடன் அட்ரிபியூட் வந்து ஆட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள், சந்தேகங்கள் ஏதேனும் இருந்தால் கமெண்ட் செக்ஷன் மூலமாக எனக்கு தெரியப்படுத்துங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்து மற்றவங்களும் பயன்பெறணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஜெட்டிபாக்ஸ் கோடர்ஸில் வெளியிடுற வீடியோக்களை பற்றின தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஜெட்டிபாக்ஸ் கோடர்ஸ் சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.